வணக்கம்மா. இன்னைக்கு 3 டே செஷன்ல நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எப்பவும் போல. அ இன்னைக்கு வந்து அந்த கீத ஸ்லோகம் ஸ்டார்ட் பண்ணீங்க. "யத் கரோஷி யதஷ்ரஸி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் பஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம்." இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம் வந்து நீங்க அழகா சொன்னீங்க. அதாவது நீ யாருக்கு என்ன செஞ்சாலும் அது என்னதான் வந்து சேரும். அது ஹஸ்பண்டுக்கா இருந்தாலும், அது அது வெளியில இருக்கிறவங்களா இருந்தாலும், அதுல வீட்ல இருக்கிற உறவு முறைகளா இருந்தாலும், இல்ல சர்வெண்ட்டா இருந்தாலும், இல்ல காக்கா, நாய், பூனைன்ட்டு அந்த மாதிரி ஜீவராசிகளா இருந்தாலும், இல்ல நம்ம ஆகாதவங்க, போகாதவங்களா இருந்தாலும், நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து கிருஷ்ணருக்கு தான் போய் சேரும். எனக்கு தான் சேரும்னு அவரு சொல்றாரு அப்படின்னு அழகா சொன்னீங்க. அதனால நல்லத மட்டுமே செய்யுங்க. கெடுதல் ஏதாவது செஞ்சுட்டாலோ, நம்ம கோவப்பட்டுட்டாலோ, நம்ம ரியாக்ட் பண்ணிட்டாலோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய தவிப்புல வேண்டிக்கிட்டாலோ, எல்லாமே கிருஷ்ணர போய் சேர்ந்துரும். நம்ம நல்லது மட்டுமே நினைக்கணும். நம்ம மைண்ட நல்லதுக்காகவே நம்ம மைண்ட வச்சுக்கணும். நல்லத கணக்கு பார்க்காம உதவி செய்யணும். நம்ம வேலை செய்ற இடத்துல, அக்கம் பக்கத்துல, வீட்ல, நமக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம உதவிய தயங்காம குடுக்கணும். கணக்கு பார்க்காம இவங்களால நமக்கு உதவி வருமா? இவங்களால நமக்கு ஆதாயம் இருக்குமா? இப்ப செஞ்சா இவங்க பதிலுக்கு நம்ம செய்வாங்களா? அப்படின்னு எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாம, நம்ம கிருஷ்ணருக்கு செய்யறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம கிருஷ்ணருக்கு செய்யணும். ஏன்னா அதுதான் உண்மை. யாருக்கு செஞ்சாலும் அது கிருஷ்ணருக்கு தான் போகுது. இந்த கீதைய சொல்லி அழகா அதை புரிய வச்சீங்கம்மா. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணணும்னு சொன்னா மையப்புள்ளியை தான் பிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது ஞானம்ங்கிறது ரொம்ப ஹையா இருக்கு. பிசிக்கல் அப்படிங்கிறது கர்மாவா இருக்கு. ஞானம் கர்மாவா இருக்கு. நடுவுல இருக்கிற பக்தி தான் நடுவுல இருக்கு. அதனால நம்ம கர்மாவையும் சேர்த்து செய்யணும், ஞானத்தையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, பக்தியை நம்ம சரியா புடிச்சிட்டோம்னா, இது மூணுமே நம்ம அலைன்மெண்ட்ல வரும். சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து கவர் பண்ணணும், கிராஸ்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. நல்லா நல்லா புரிஞ்சுதும்மா. அதுக்கப்புறம் பாவங்கள குறைக்கிறது, நம்ம ஆத்மார்த்தமா சரணாகதி பண்ணாதான் பாவங்கள குறைக்க முடியும். நம்ம வந்து ஒரு பயத்தினால நான் வந்து இந்த பணம் கட்டணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து என்ன காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு பயத்தினால வேண்டிக்கிறது பக்தியே ஆகாது. நம்ம வந்து பயத்த தாண்டி, நம்ம கடவுள் இருக்கார், கடவுள் காப்பாத்துவார். அதுதான் கடவுள் நம்பிக்கைப்படுறவங்களுடைய அழகு இல்லையா? கடவுள் இருப்பார், கடவுள் காப்பாத்துவார். கடவுள் காப்பாத்துவாருங்கிற அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட் தான் பக்தி அப்படின்னு அழகா புரிய வச்சீங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னா, உணவு. உணவு வந்து நம்ம அன்னதானம் வந்து கட்டாயம் நம்ம வந்து அன்னதானத்த வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு அங்கமாவே வச்சுக்கணும் அப்படின்னு அப்படின்னு இருக்கு. அது வந்து நீங்க ஒரு எவ்ளோ அன்னதானம் நம்ம குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம போய் சேருவோம். நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகும். நம்ம அன்னம் குடுக்க குடுக்க ஒருத்தவருடைய உயிர் வளருது. நம்ம சாப்பாடு தான் வந்து அவங்களோட உயிர வளர்க்குது, நம்மளோட உயிர வளர்க்குது. அப்ப நம்பளும் சாப்பிட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு உயிர் வளர்க்கறதுக்கு உணவு குடுக்கும்போது, அவங்களுடைய உயிர் வளரும்போது நம்மளுடைய கர்மா கழிஞ்சு அத காணாமயே போயிரும். அந்த அளவுக்கு அன்னதானத்தோடைய சக்தி இருக்கு. அதனால நம்ம அத தினப்படியோ, இல்ல ஒரு பண்டிகை டைம்லயோ, இல்ல வாரத்திலயோ, மாசத்துலயோ நம்ம அத வாழ்க்கையில கொண்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு தோணுதும்மா. யாருக்கு என்ன குடுத்தாலும், யாருக்கு என்ன ஒரு பணிவிடை செஞ்சாலும், யாருக்கு என்ன ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு பஸ்ஸுல நம்ம சீட்டு குடுத்தாலும், ஒரு ட்ரெயின்ல ஒருத்தவங்களுக்கு குடுத்தாலும், ஒரு வழி தெரியாதவங்களுக்கு ஒரு அட்ரஸ் நம்ம நின்ன இடத்துல ஒரு வண்டியில கேட்கறாங்கன்னா, ஒரு அட்ரஸ் சொன்னாலும், எந்த ஒரு சின்ன உதவியுமே கிருஷ்ணருக்கு தான் போய் சேருது. அந்த பகவத்கீதையோடைய ஆதாரம் தான் நீங்க சொன்னீங்க. எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு தான் போய் சேருது. அதனால யாருமே வந்து என்ன உதவி கேட்டாலும் அழகா வந்து மனசார செய்யுங்க. அது உங்களுக்கே 10 மடங்கா திரும்பி வரும் அப்படின்னு அழகா சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அனுபவத்துல நீங்க சொல்லும்போது, என்ன யாராவது திட்டினாங்கன்னா, என்ன யாராவது கோச்சுக்கிட்டாங்கன்னா, கிருஷ்ணர் தான் திட்டுறாரு யார் மூலமா? அப்படிதான் நான் நெனப்பேன். அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ அது வந்து கிருஷ்ணர் பண்றாருன்னா, நல்லதையும் கிருஷ்ணர் தான் யார் மூலமாவோ பண்றாரு. நமக்கு ஒரு அறிவுரை சொல்லணும், புத்தி புகட்டணும் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனைய உருவாக்கி, நம்ம ஒரு நார்சிசிஸ்ட் ஃபேமிலில நம்மள நம்மள கொண்டு வந்து, இல்ல நார்சிசிஸ்ட் ஃபேமிலில நம்மள பொறக்க வச்சு, நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏத்தா மாதிரி நம்ம பொறக்குறோம். அவர் வந்து நம்மளுக்கு புத்தி புகட்டுறதுக்காக கூடவே இருந்து, அவர் புத்தி புகட்டிட்டே இருக்காரு இவங்க மூலமா. இவங்க மேல நம்ம கோவப்படுறதுலயோ, வருத்தப்படுறதுலயோ அர்த்தமே இல்ல. நம்மளுடைய கர்ம வினைய நம்ம கழிக்கிறோம். அவங்க நார்சிசிஸ்ட் பண்ணாலும், வேற யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க பண்ணாலும், யார் பண்ணாலுமே அது கிருஷ்ணர் அவங்க மூலமா நமக்கு பண்ணி, நம்ம கர்மாவ கழிக்கிறாரு. அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சதும்மா.
இன்னொன்னு நீங்க சொல்ல வந்தது, நம்ம வந்து ஆத்மார்த்தமா வந்து பகவானை கும்பிடணும். கடவுளை வந்து ஆத்மார்த்தமா கும்பிடணும். ஒரு காக்காய்க்கு உணவு வச்சா கூட அது காக்கான்னு நினைக்கக்கூடாது. அது கடவுள், அது கிருஷ்ணர், முருகர். நம்ம தெய்வத்துக்கு உணவு வைக்கிறோம். ஒரு நாய்க்கு கொடுத்தாலும், இல்லை வேற யாராவது முடியாதவங்களுக்கு பணத்தால கஷ்டப்படுறவங்க, உடம்பால கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தாலும், அதுல எந்த ஒரு ப்ரைடுமே இல்லாம நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற எந்த ஒரு ஸ்தானத்தையும் நம்ம எடுத்துக்காம நம்ம நம்ம கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிருஷ்ணரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எந்த ஒரு தானம் செஞ்சாலுமே அந்த தாட் ப்ராசஸ்ல தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சதுமா. இன்னொன்று வந்து நம்ம உடம்ப வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். ரொம்ப அதிகமான ஒரு வர்ஷிப்ல நம்ம உடம்ப வந்து இழந்துடக்கூடாது. வர்ஷிப்பை அளவா வச்சுக்கணும். வேண்டுதலாவே இருந்தாலும், பூஜை புனஸ்காரமாவே இருந்தாலுமே ரிச்சுவல்ஸ் வந்து வந்து அளவா வச்சுக்கணும். நம்மளுடைய உடம்ப நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அடுத்த நாள் ரிச்சுவல், அடுத்த நாள் வர்ஷிப் பண்றதுக்கு உடம்பு வேணும். உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும். உடம்பு தான் ஆதாரம். உடம்ப வச்சு தான் நம்மளுடைய தினப்படி கடமைகளை குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, சுவாமிக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம செய்யறதுக்கு நம்ம உடம்பு தான் முக்கியம். உடம்பு வச்சு தான் நம்ம பண்ணணும். அதனால நம்ம உடம்புக்கு மகா முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொன்று வந்து நம்மளுடைய கடமைகள் வந்து ஒன்னொன்னுமே வந்து நம்ம ஒரு கடமையும் நம்ம தெய்வத்துக்கு போய் சேரும். நம்ம ஒரு குழந்தைக்கு சாதம் ஊட்டினாலும், வீட்டில் ஒரு சமையல் பண்ணாலும், நம்ம பாத்திரம் தேய்ச்சாலும், துணி துவைச்சாலும், எந்த ஒரு வீட்டில் நம்ம வேலை செஞ்சாலும் அதுவுமே வழிபாடு தான், அதுவுமே தெய்வத்துக்கு போய் சேருது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த சக்ராஸ் வந்து வாராகி வந்து மூலாதாரத்தில் இருக்காங்க. வாராகி வழிபடுறது மூலாதாரத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். சுவாதிஷ்டானத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு காலபைரவர் வழிபாடு, மணிப்பூரக சக்கராவை வந்து ஸ்டிமுலேட் பண்ண லட்சுமி தேவி வழிபாடு, அனாகத சக்கராவை வந்து அனுமான் சாலேசா வழிபாடு, விஷுத்தி சக்கரா மகாமந்திர வழிபாடு, ஆக்ஞா ஸ்கந்தகுரு கவச்ச வழிபாடு, மூலமந்திரம் வழிபாடு. இதெல்லாம் பண்ணும்போது அந்தந்த அந்தந்த சக்ராஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி சரியான ஒரு ஸ்டிமுலேஷன்ல இருக்கும். இன்னொன்று நீங்கள் சொன்னது ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம ஏன் பண்ணுறோம்னு சொன்னால், அந்த ரிச்சுவல் பண்ணுற அந்த டைமிங் வந்து நம்ம பாசிட்டிவாகவே நம்ம மைண்ட் இருக்கும். நம்மளுடைய உடம்பு நல்லாயிடணும், கல்யாணம் ஆயிடணும், குழந்தை பிறந்துடணும், எல்லாமே பாசிட்டிவாகவே நம்மளுடைய வரம் கேட்டுகிட்டே இருப்போம். எல்லாமே நம்மள அறியாமையே பாசிட்டிவான தாட்ஸ் அந்த ரிச்சுவல்ஸ் பூராவே கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதனால அந்த ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம வந்து அதனால தான் வந்து நம்ம ரிச்சுவல்ஸ் எல்லாம் முன்னோர்கள் வச்சிருக்காங்க. ரிச்சுவல்ஸ் வந்து பாசிட்டிவ் தாட்ஸை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு அழகா சொன்னீங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம உடம்ப நல்ல கோவிலாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல தான் தெய்வமே குடிகொண்டு இருக்கு. நம்ம ஜீவாத்மா, பரமாத்மா எல்லாமே இந்த உடம்புக்குள்ள இருக்காங்க. இந்த உடம்ப நம்ம நல்லா பார்த்து பேணி பாதுகாக்கணும். அதாவது அடிப்படையான ஒரு விஷயத்துல பேணி பாதுகாத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கூட ஒரு செல்ஃப் கேரே இல்லாம நான்லாம் இருக்கேன். அதனால அந்த செல்ஃப் கேருக்காக நீங்க அழகா சொல்லியிருக்கீங்கம்மா. செல்ஃப் கேர் எவ்வளோ முக்கியங்கிறத நல்லா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூம்மா. தேங்க்யூ வெரி மச்மா.